ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இது நம்ம சேனல் நித்யா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோனா, அம்மா வீட்டு கோவிலில் தவம். அதுக்காக அம்மா உரம்புறையில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பீன்ஸ், கேரட் பொரியல், பருப்பு சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது தங்கச்சி வீட்டுக்காரு. என் தங்கச்சி வந்து குழந்தைங்களுக்கு மருதாணி வைக்கலான்னு சொல்லிட்டு அரைச்சிட்டு இருந்தா. என் தங்கச்சி பொண்ணு, தங்கச்சி, பாட்டி எல்லாம் சேர்ந்து சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் உடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க என்னோடய அண்ணன், பெரியம்மா பையன். அவங்க நின்றுட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க. இது என்னோடய அம்மாயி. இவங்க வந்து வெங்காயம் ஒழிச்சிட்டு இருந்தாங்க சாம்பாருக்கு. பெரியம்மா ஒரு பக்கம் சாம்பார் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு இருந்தாங்க. பொரியலும் ரெடி பண்ணிவிட்டு முட்டைக்கோஸ் பொரியலும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி. அப்புறம் ஒவ்வொருத்தரை குளிச்சுட்டு ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு அப்பா அம்மா எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுத்தாங்க. இது தங்கச்சி வீட்டுக்காரும் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க ட்ரெஸ் வாங்கினதுக்கப்புறம் அடுத்தது இது என்னோடய தங்கச்சி, அது பெரியம்மா பொண்ணு. இது என் தங்கச்சியும் வாங்கிட்டு இருந்தா அவள் பாப்பாவை விட. அவங்களும் வாங்கினதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து ட்ரெஸ் வாங்கிக்கிட்டு இருந்தோம். இது எங்கள் அண்ணனும் எங்கள் பெரியம்மாவும் அவங்களும் ட்ரெஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அடுத்தது வந்து சங்கீதா வந்து எங்கள் தம்பிக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்துருந்தான். அப்பா அம்மா பாட்டிக்கும் ஒரு சாரீ எடுத்திருந்தாங்க. அதையும் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. தம்பி தான் நடுவில் காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் எங்கள் பாப்பாக்களுக்கும் சரி அப்பா அம்மா ட்ரெஸ் கொடுத்துடலான்னு அவங்களும் வாங்கிட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். தம்பியோட ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. அவங்களாம் சிரிச்சுட்டு காமெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரெல்லாம் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்ட்டாக நானும் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் வாங்கிக்கிட்டு அப்பா அம்மா கிட்டே ட்ரெஸ் வாங்கிட்டு எல்லோரும் இது என் சித்தி பொண்ணு, இவங்களும் வந்து அப்பா அம்மா கிட்டே ட்ரெஸ் வாங்கிட்டு கிளம்புனாங்க. இது எங்கள் பெரியப்பா. அவர் அப்போ தான் உள்ள வந்து எல்லாம் என்ன சத்தம் போட்டுட்ருக்கீங்க, கிளம்புனீங்களான்னு கேட்டுருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ரெடி ஆகிட்டு அவங்கவுங்க ஜோடியோட வெளியே எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சாப்பாடு ரெடி ஆயிருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கோவில் கிளம்பிடலான்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பருப்பு சாம்பார், பீன்ஸ், கேரட் பொரியல், அப்பளம் இதான் ரெடி பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் பாப்பாலாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு வண்டி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. தம்பியும் ஆடு பிடிச்சிட்டு வந்துட்டு பூஜைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. வீட்லேயும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு பூஜை கூடையெல்லாம் ரெடி பண்ணி அதையும் எடுத்துகிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். தேங்காய் பழம் இதெல்லாம் பூஜை கூடையில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வச்சுட்டு பூஜை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 கடை இன்றைக்கி அப்பா வெட்ட போகிறாரு. அதை வச்சுட்டு பொங்கல் பானையெல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு வந்து தங்கச்சி வீட்டுக்காரும் மாலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க பூஜை கூடையெல்லாம் தூக்குனதுக்கப்புறம் இவங்க மாலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. மாலை போட்டதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டுக்காரர் எல்லோரும் வரிசையாக ஆசீர்வாதம் வாங்கினோம். நான், என் வீட்டுக்காரர், எங்கள் பாப்பா. நான், தம்பி, தங்கச்சியும் 3 பேரும் சேர்ந்து அம்மாவுக்கு பூஜை கொடை தூக்கி விட்டோம். அம்மா பூஜை கொடை கொண்டு வந்து வண்டியில் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் எல்லோரும் ரெடியாகி கிளம்பிட்டோம். எங்கள் கோவில் வந்து திருச்செங்கோடு பக்கத்தில் உத்திண்டிப்பாளையம் அந்த இடத்துல இருக்குது. ஆதிகேசவ பெருமாள், கம்பத்து வீரன். 3 வருஷத்துக்கு ஒருக்கா அம்மா வீட்டில் தெவம் வரும். எல்லோரும் கிளம்பியாச்சு. கோவிலுக்கு வந்துட்டு கோவிலுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி வண்டி நிறுத்திட்டு சாமி கும்பிட்டு சாமி மாடியும் பார்த்துட்டு கிடா வெட்டுறதுக்காக எல்லாம் கிளம்பிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு கூட்டம் பாருங்கள், எவ்வளோ கூட்டம். அவ்வளோ கூட்டத்துலேயும் பொங்கல் வைக்கிறதுக்கு இடம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயாச்சு. அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கான இடத்த கண்டுபிடிச்சி பொங்கல் வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெரியம்மா, அம்மா இவங்க 2 பேரும் சேர்ந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். பொங்கல் வச்சதுக்கப்புறம் பொங்கல் எடுத்துகிட்டு சாமி கும்பிட போயிருந்தோம். பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க, அதையும் பார்த்துட்டு கோவில் பக்கமாக வந்துட்டோம். வேண்டுதலுக்காக வந்து நிறைய வேல் கொண்டு வந்திருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ வேல் நட்டு வச்சுருக்காங்கன்னு.
இதெல்லாம் இன்றைக்கி ஏற்ற தெய்வத்துக்காக வந்த வேண்டுதல் வேல் தான். இதுக்கு முன்னாடி இருந்த வேலும் முன்னாடி இருக்குது. எல்லா வேலுக்கும் மாலை போட்டு பூஜை பண்ணுவாங்க. நாங்கள் சாமி பக்கத்துக்காக லைனில் போயிட்டுருந்தோம். நாங்கள் லைனில் போயிட்டுருக்கும்போது சாமி மெரமணம் வந்துச்சு. அங்கேருந்து சாமி கும்பிட்டுட்டு திருநீர் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்க சாமியை பார்க்க போயிருந்தோம். சாமி நல்லா பார்த்துட்டு அங்கே இன்றைக்கி கெடா வெட்டுறதுக்காக நிறைய கெடா பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். இன்னும் பாதி கெடா அவங்கவுங்க வண்டியிலே வச்சுருந்தாங்க. பாதி தான் கொண்டு வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பனியில் இருந்தனால வாய்ஸ் கொஞ்சம் டல் ஆகிடுச்சி, சளி பிடிச்சிருக்கு. அதனால் எவ்வளோ ஆடு பார்த்திங்களா, இதெல்லாம் இன்றைக்கி வெட்டிடுவாங்க. அப்புறம் ஃபைனலாக சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்துவிட்டோம். இதுதான் எங்கள் குலதெய்வ சாமி கம்பத்து வீரன். இந்த சாமிக்கு தான் கெடா வெட்டுவாங்க. ஃபஸ்ட்டு பெருமாள் கும்பிட்டுட்டு அப்புறம் இந்த சாமிக்கு வந்து பொங்கல் வச்சுருந்தோம். அதை கொண்டு வந்து படைச்சிட்டு கெடா வெட்டிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பெரியம்மா, தங்கச்சி, அம்மா எல்லாம் சேர்ந்து வெங்காயம், பூண்டு இதெல்லாம் உளிச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணா, எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் சேர்ந்து கெடா உளிக்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க. கெடா உளிச்சிட்டு ஃபஸ்ட்டு கெடாவுக்கு தோல் இழிச்சு விட்டுட்டு அப்புறம் தங்கச்சி வீட்டுக்காரும் பெரியப்பாவும் கால் தலையெல்லாம் இப்போயே கறிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ணன் வந்து கொஞ்சம் ஈரல் கொடுத்தாங்க, அதை வந்து வணக்கிட்டு இருந்தான். எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நீங்கள் எந்த கோவில், உங்கள் குலதெய்வம் கோவிலில் எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா தெய்வம் வரும், எங்கே இருக்குதுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.